ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா அம்மா புரியாசி பல்லுவா டேய் அழகு சொல்லு நானும் இளவரசமாவும் மகனத்தை விளையாட கொண்டிருந்தமா இளவரசமா உடனே விழுந்துட்டாங்கடா ஆம்பளை பேர்ல பேசுறேன் சொல்லு நம்ம தானே ஆடுற காலில் கையில் கீக்காது இருடா நம்ம இளவரசமா கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வர என்னன்னு கேட்கறது பூனாக்குன்னு கேளு போ இளவரசமா என்னமா ஆச்சு உங்களுக்கு எனக்கு என்னமோ தெரியல ஒரு மாதிரி மாதிரியா இருக்கு மூடு கிடையாது வந்துச்சா டேய் தவறா பேசாதடா இளவரசமா வேற என்னமா பண்ணுது எனக்கு வயிறு வந்து அதுதாண்டி என்னடா வயிறு வலிக்குதா அதுதான் போய் கருத்துமா போகும் ஏண்டா நம்ம நாடகம் பெருமாள் கோவிலுக்குடா அக்கா அசைவம் கிடையாது ஆமா அக்கா அதுதானே ஆமா ஆமா அதே தாங்க ஆமா உங்களுக்கு தெரியுமா அதே தானே ஆமா ஏண்டா இங்க பாருடா அவளுக்கு ரத்தம் வருதா இல்லையா உனக்கு ரத்தம் வருதுடா சொல்லல நீ வந்துட்டியோ இதோ பின்னாடி கிடப்ப ஏண்டா இங்க பாருடா என்னடா குழந்தை துடிக்குது அம்மா ஏய் அம்மா அதுதான்டா தெரியுமா அதான் உண்மை ஏய் அவர் கையெல்லாம் பாரு அவருதான் கந்த ஏய் அம்மா வீட்டுக்கு தூரம்டா ஏன் தூரம் ஏய் அம்மா வீட்டுக்கு தூரம்டா ரொம்ப தூரம் வீட்டுக்கு தூரமா இல்லம்மா ஐயோ நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் அறிவு பத்தாது ஆமா என்ன ஆச்சம்மா என்ன ஆச்சு தெரியுமா ஏய் அம்மா வந்து அம்மா வந்து ஏய் அம்மா வந்து அம்மா வந்து ஐயோ போலி மேல சுத்திங்களா பழுதிவா அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா அம்மா வயசுக்கு வந்துட்டாங்களா அம்மால யார கேட்டு வந்தாங்க யார கேட்டு வந்தாங்க என்னடா என்ன கேட்டாங்களா இல்ல ஊர்ல இருக்கிற முக்கியத்துல கேட்டாங்களா இல்ல பெட்டி மரக்கார கேட்டாங்களா யார கேட்டு வந்தாங்க அறிவுகிட்ட என்ன கேட்டு வந்தாங்களா என்ன பாடு வந்துடுறா டேய் இது அப்படி கிடையாது குமஸ்தா போடா ஏய் ராஜேஷ் இது அப்படி கிடையாது பெண்கள் தக்க பருவத்தில் வரக்கூடிய வயசுதான் இது பருவம் போய் நீங்க 3 நாள் ஆகுது எப்படி பாரு மறுபடியும் வரும் பருவடா அது கிடையாதுடா ஆண்களுக்கு முகத்துல மீச வளர்ந்தா அது பருவம் பெண்களுக்கு இந்த மாதிரி அடைஞ்சாதாண்டா அது பருவம் எல்லாம் முகத்துல மீச வந்தாக்கா நாங்க ஒரு ஆண் மகன் ஆயிட்டோம் ஆம்பளை எனக்கு ஒரு செம்பாயிடும் ஆமாண்டா ஏய் சரி உனக்கு இன்னும் மீசையே வரல நீ ஆம்பளையா இல்ல வேற எதுனாமா நான் கிராஸ் உண்மையா வேடா பாம்பத்தியா அம்மா இப்ப கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டார்கள் ஓ இந்த சந்தோஷமான செய்தி யார்கிட்ட சொல்லலாம் இலவசம் கிட்ட சொல்லணும் சொல்லுங்க பயப்பட்ட பார்த்தா வயிறுலாம் பாருங்க எனக்கு பயமாக இருக்கு ஐயா சொல்றாங்க நீ தனிச்சு தாய் கட்டிச்சுப்பா என் தங்கச்சி நாய் கட்சி சந்தோஷமான விஷயமா எந்த நாயிடா கட்சி நாய எந்த நாயிடா கட்சி ஏண்டா அவதான் தெளிவா சொல்ல மாட்டான் நீ என்னடா தங்கச்சி டேய்
டேய் டேய் ஐயா நாங்க மூணு பேரும் போனோமா? அப்படியே போனமா போட்டீங்களா? இப்பயே போன மாதிரி தானே இருக்கறான் ஐயா நானும் வளர படுற தப்பி தவறி மேடை விட்டு கீழே இறங்கிட்டு போற நல்லி எலும்பு நாய் தூக்கி போடும் ஏற்கனவே ஒரு உலகத்துக்கு என்ன போச்சுன்னா கம்முனு ஒரு ஊர்ல சாப்பிட்டு வந்து கோயில் வாசல்ல பார்த்துருந்தாரு. ஆளு எலும்பு நினைச்சு காலு முடிச்சா ஈத்து போவோம். ஐயா ஐயா நாங்க மூணு பேரும் போனோமா? ஐயா ஐயா உங்க தங்கச்சி நாங்க மலரோட போனோமா? அந்த இடத்துல உங்க தங்கச்சி ஐயோ ஐயோ பாம்பு கட்சி சடம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுங்க எதுமா உங்க தங்கச்சி மலரோட போன இடத்துல ஐயோ ஏய் ஏய் என் பொறுமைக்கும் எல்லை உண்டு எப்படி அடிப்பனே தெரியாது ஏய் விஷயத்தை சொல்றேன் ஐயா சொல்றாங்க. மூணு பேரும் மலரோட போனோமா? அங்கத்தான் உங்க தங்கச்சி அப்படியே வயசுக்கு வந்துச்சு. அங்க என்ன இருக்குது வயசு வர்றதுக்கு அப்படியே வயசுக்கு ஹீரோயின் வந்ததா பெரியவங்க சொல்லுவாங்க வயசுக்கு வயசு 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 யாரா தூக்க மாட்டேங்குது சந்தோஷமா செய்தியாடா விதிக்குதா இல்லையா? நீ மாட்டிக்கடா சந்தோஷமான செய்தி சொல்றேன் போட 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 சந்தோஷமான செய்தி. போடா 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 என்ன இங்க சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்ட அண்ணா ஆடுறாரு. சரி வாடா கோபப்படாதடா டேய் இருக்க முடியா? ஏய் வாடா டேய் என் மூஞ்சிலே முழிக்க சொல்றேன் நானு. டேய் போடா என்ன என்ன வார்த்தை சொல்றேன்னா சந்தோஷமான செய்தி சொல்லிடுறா. யாருன்னா தூங்கணும் வாயப்ப சொல்லு புத்திக்குதா இல்லையா அவனுக்கு? ஏய் எவ்வளவு செம்பா விட்றா சொல்ல விட்றா அவன் சொல்லிட்டு போறான் விட்றா 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 அவன் சொல்லிட்டு போறான் சரி ஏன்னா லாரில மாட்டீங்களா? ஒரே அதான் தூக்க மாட்டீங்களா? அடப்பா விட்டுறா எலும் தண்டாக அவங்க ஆட்டியில நின்னாடா நூறிக்கிட்டு போகுது உன்னை அடிச்ச கூட பரவாயில்லடா என்னடா பண்ற அவனுக்கு என்ன வாய்ப்பு பயன்படுத்திக்கிறான் எப்படா ராஜேஷன் அடிப்பனமோ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கறான். டேய் குரு அடிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கணும்டா இல்ல எல்லாரும் எங்க சூத்தி கேக்குறாங்க. நாங்க யார் சூத்தி கேக்க போறல. சரி போடா போட்டு டேய் சந்தோஷமான செய்தி என்ன எப்பேற்பட்ட நாள் தெரியுமாடா ஏண்டா மறக்க முடியாத நாள் எப்பேற்பட்ட சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னா அழுது வரீங்க டேய் இதான் நன்னாள் பொண்ணா அதனால என் தங்கச்சி வயசுக்கு வந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா எப்போ உட்கார வைக்கலாம் மஞ்சள் நீர் ஆட்டோட சேர்த்து செய்யலாம் அப்படின்னு அரண்மனை ஜோசி இருக்கு போய் பேசுறது டேய் நீ போய் அமைச்சர் கூப்பிட்டு ஓடு 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 உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சந்தோஷமான செய்தி. என்னுடைய தங்கை பூப்படைந்து விட்டார் ருதுவாயிட்டா அதனால சடங்கு நிகழ்ச்சி மஞ்சள் நீராட்டு விழா செய்யணும் என்பதற்காக அரண்மனை ஜோசி என்னடா ஐயா என்ன ஐயா அரண்மனை ஜோசியர் காண எங்க போகிறாரா? வெளியே போகிறாரா? அருமன் ஏய் ஏன் அவர் எங்க வெளியே போகிறாரா? அப்புறம் அதனால எப்படிடா? ஏன் நான் சொல்ல போறேன் ஜோசியா? உனக்கு எப்படிடா தெரியும் எனக்கு தெரியும். எப்படி அட ஏன் கேக்குறேன்? எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சு திருமணம் ஆனவொடனே எங்க இருக்கணும்? திருமணம் ஆன உடனேயும் எங்க இருக்கணும் நைட்ல வீட்டுல இருக்கணும் நைட்ல அவன் ரூம்ல இருப்பாங்கடா. சாந்தி முகூர்த்தம்டா சாந்தி முகூர்த்தம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரூம் உள்ள போனாங்க. போன இடத்துல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சு. எங்க அப்பா முடிச்சுக்கிட்டு பாண்டிச்சேரி போட்டாரு. ஏன் அங்க போனாரு அங்கதான் பாட்டி வேலை கம்மியா இருக்குது. அங்க குஸ்டிக்காரங்களாம் அவரு போயிட்டாரு. எங்க அம்மா கிளம்பி நேரா மெட்ராஸ்ல ஒரு ஐயர் வீட்டுக்கு போய் வேலைக்கு ஐயர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். அப்பனா ஐயர் மாமா வச்சு இந்த பூ ஊர்ல மானத்தை வாங்கிட்டானே. ஐயருக்கு போறத தயிர் பாடாயமா ஐயருக்கு போறத தயிர் பாடாயமா இந்த
நம்ம ஊர்ல என்ன ஏய், மாடு கம்முனாட்டியா? பேசும் பெருமாள் கோயில்ரா இது. கூழமந்தல் எப்பா இந்த கூழமந்தல் எப்பா ஊழமந்தலா? ஊழமந்தல்ரா? ஏய், ஏன் இல்ல பேசும் பெருமாள்ரா? நைனாவா? ஞானப்பட்டு ஏய் பாரு டேய், என்னதான் விஷயம் சொல்றான்? சொல்லிடுறா அப்படிடா. உங்க அம்மாவை ஐயர் வச்சிருந்தாரா? யாரா சொன்ன போட்டாப்ல உள்ள போடா நீயே தானே சொன்னா? ஒரு வருஷம் கழிச்சு பிறந்த நீ தாங்க சொன்ன. ஐயர் ஓடி எங்க அம்மால வெச்சில தெரியுமா? ஐயரே, ஐயர் எங்க அம்மால வெச்சில. ஏ, எங்க அம்மா தான் ஐயர் வச்சிருந்தாங்க. அம்மா எங்க அம்மா தான் ஐயர் வச்சிருந்தாங்க. ஐயர் இல்ல. எங்க அம்மா பாத்திரம் கைவ போச்சா? இவங்க தான் அங்க போறாங்க, அவருக்கு வரலையா? ஆனா ஒரு வருஷம் கழிச்சு நீ வரல. டேய், உலகத்துல காணாத அதிசயம் நீ. இல்ல இல்ல அது ஐயரே வீட்டு உள்ள மந்திரம் படிக்கும் போது நான் ஜன்னல் இருந்து எட்டி பாப்பேன். எங்க அம்மா எனக்கு தூக்கம் போவாங்கல்ல, எட்டி பார்த்த மாதிரி ஐயர் படிக்கும் போது எனக்கு ஒரு சில மந்திரம் தெரியும். அப்படியா? ஆமா அதுவே தெரிஞ்சுக்கணும். எல்லாமே படிக்க ஏழு தெரியும். முடியாது. சரி, நீயே பாடுறா. ஆமா உன் தங்கச்சி பேர் என்ன? முத்தழகு. மூத்திரம் முத்தழகுடா. முத்தழகி. குருமேடு, சனிமேடு, பாண்டிச்சேரி, கோரிமேடு. ஏய், அது அடுத்த வாரம் நான் நாடகம். அடுத்த வாரம் சனிக்கிழமை. ஓ குரு 9ஆம் மரத்துல என்ன உட்காந்து பண்றான்? ஐயா நீர் ஆத்துறான் கேக்குறான் பாரு. ஐயோ எப்பா இங்க வா. என்ன? உன் தங்கச்சியோட ஜாதகத்துல நவகிரகமே கிடையாது. எங்க போய்க்கிறாங்க? எல்லாம் இந்த ஊர் ஏரிக்கர் மேல உட்காந்துக்கிறானுங்க. எதுக்கு அங்க போய்க்கிறாங்க? என்ன தெரியுமா சொல்றானுங்க? கும்பல் கூடி பேசுறானுங்க அவனுங்க. எதுக்கு? சனி என்ன சொல்றான்னா சாராய கடைக்கு போலாண்டான்றான். போதை என்ன சொல்றானா பொருடா போலான்றான். அடப்பாவி. வேலை என்ன சொல்றான்னா விலை என்னன்னு கேள்றான். அவன் விவரமான ஆள்றா. பின்ன அங்கரங்க என்ன சொல்றான்னா ஆளுக்கு 2 பாக்கெட் போதுன்றான். அப்படி அவன் சிக்கனமானவன்டா. பின்ன அதிகமா குடிச்சு அங்க போய் ஓய்ந்து கிடக்கூடாதுல்ல. கேது என்ன சொல்றான்னா கேனோட வாங்கிக்கலாம். அவன் பேரரச புடிச்சுடா. சூரியன் என்ன சொல்றான்னா நம்ம சுருக்கா போய் அவன் ரொம்ப சுறுசுறுப்பானவன்டா. சந்திரன் என்ன சொல்றாரு இல்லையா? சந்திரன் சாக்கணை கடைக்கு போயிட்டு அப்புறம் போய் வரலாம். அப்படியா? ஏன்னா சைடிஸ் வாங்கி போயிடலாம். அவன் அடியோட சுருட்டுறவன்டா. பின்ன இதுல நீ என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா காலையில எல்லாரும் சாராய கடைக்கு போலான்னு குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தையே கெடுக்கண்டா பாவிய. ஐயர் சொன்ன மதத்தை எட்டி பார்த்த நீ எப்படா ஆனா ஒரு வருஷம் கழிச்சு நீ பாருங்க. டேய், அது விடுடா. ஏண்டா வாடா. எப்படியோ என் தங்கச்சி வயதுக்கு வந்த நேரம் நல்ல நேரமா கட்டுறது எப்போ சடங்கு நிகழ்ச்சி செய்யலாம் சொல்றேன். ஐயா ஐயா நான் போய் கேட்டேங்க. ஐயர் என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னைக்கு நாள் நல்லா இருக்குதா, இன்னைக்குதான் செய்யணுமா, வேற நாள் நல்லா இல்லையா? நாள் பொண்ணால் சொல்லிட்டாரா? அப்படியா? அதை சொல்ல வேண்டாம்டா. எப்படியோ ஆனா ஒரு இதே நன்னாள் பொன்னாள் சடங்கு நிகழ்ச்சி மஞ்சள் நாட்டு அனைத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும். ஆகையால சரி, அனைத்தும் மாவெளி தோரணம் மண்ணு விளக்கு எந்த குறையும் ஏற்படாது. அனைவருக்கும் சமபத்தி விருது கொடுக்க வேண்டும். இது சிறப்பா இருக்கணும். கோயிலுக்கு ரேடியோ போடுங்க, இங்க நிக்க சொல்றேன். ஆமா, ஏன்னா அவங்க லைட் ஆகுது கூட திருப்பி வந்து காட்டணும்ல. சிறப்பா எனக்கு எவ்வளவு ஆதரமா இருக்குது. அவன் போய் பஞ்சாப பாத்திரம் வரான், இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம். அவன் தங்கச்சி வயசுக்கு வந்தா நமக்கு என்ன, வரலன்னா நமக்கு என்ன? நமக்கு என்ன ஆகுது? எவ்வளவு இளவரசர் என்னை பார்த்து என்ன வார்த்தை உரைத்தான்? செருப்பு எடுக்கப்பட்டவன் செருப்புக்கு சம. இவன் தங்கச்சி வயசுக்கு வந்தா அவன் வராத போடா. அவன் வந்தது கூட பரவாயில்லைங்க, எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். தலைமையில நடக்கணும். தலைமையில அதுலயும் இன்னமும் வேலைக்காரன் நினைச்சுக்கிறான். கூடாதுங்க. எப்பொழுது காலங்கள் கடந்து வரும் என்று மனத்தில் மனக்கோட்டை கட்டி வைத்து இதுதான் போடுவதோ சட்டம், போடுவதோ சட்டம்.
ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? ஏய், என்னுடைய அந்தரங்க காதலி வரவில் இருக்கலாம். ஆமா, அந்தரங்க காதலி கச்சவை கற்சிலை. ஆமாடா, ஆமாய்யா. கச்சலை அடைத்தால் கச்சலமாக விடுத்து விடுவாள் காரியத்தை. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒரு பெண் நினைத்தால்